இப்ப அவர் கவர்னர் உரை படிச்சுட்டு போன உடனே புதிய உதயம் ஆகிறது, புதிய உதயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். புதிய தொடக்கம். எது தொடக்கம்? கவர்னர் உரை முழுசா படிச்சது தொடக்கமா அல்ல நாட்டு மக்களுக்கு நாமம் போட்டது முக்கியமா? ஏமாந்த பெண்கள் தான் அதிகமா வாக்களிச்சார்கள் சொல்றாங்க சார். இந்த பெண்கள் எதை நம்பி வாக்களித்தார்கள்? கவர்ச்சியை நம்பி, கவர்ச்சி நாயகனை நம்பி, நடிகனை நம்பி, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், இவங்க கம்மியா காசு தரேன்றாங்க, இது நிறைய கிடைக்கும் நம்பினாங்க. இங்க இருக்கிறது அங்க போச்சுனாங்க. ஆனா எதுவுமே கிடைக்காம இப்ப நடுத்தருல நிக்கிறார்கள். தினந்தோறும் ராத்திரி ஆனா ரோட்ல நிக்கிறாங்க. இதற்கெல்லாம் பதில் இல்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2-3 பாலியல் பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு கூட திருவாரூர் மாவட்டத்துல 2 தாவேகாவை சேர்ந்தவர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்ட்டு. அப்ப பெண்களை தாவேகா கிட்ட காப்பாற்ற வேண்டியதுதான் பெரிய வேலையா இருக்கு. அந்த என்னமோ படை ஒண்ணு ஆரம்பிச்சாங்களா சார், மண்டையில நிக்க மாட்டேங்குது, மைண்ட்ல வர மாட்டேங்குது. ஒரு பெண்கள் படை ஒண்ணு ஆரம்பிச்சாங்க பாருங்க, ரீல்ஸ் போடுற படை. படை எனக்கு தெரியல, மறந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த படை செயல்பாடுகள் இருக்கு. ஆக மொத்தம் நான் இதை வெற்று அறிக்கையாக, ஏமாற்று அறிக்கையாக, மோசடி அறிக்கையாக தான் அந்த உரையை பார்க்கிறேன்.